இந்த உடலை ஆலயமாக மாற்றும். எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் அந்த இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த ஊன் உடலிலே சிவபெருமான் இருக்கிறார், உயிராக இருக்கின்றார். இந்த உயிராக இருக்கின்றவர் இந்த உடலை விட்டு நீங்கிவிட்டால், இந்த சிவமானது நீங்கிவிட்டால் சவமாக போகின்றோம். அந்த சவத்திற்கு ஒரு மதிப்பும் கிடையாது இந்த உலகத்திலே. சிவத்தை கையெடுத்து கும்பிடுவார்கள், சவத்தை உடனே அப்புறப்படுத்தி விடுவார்கள். இதுதான் வாழ்க்கை. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்தவித கோப தாபங்கள் இருக்காது, மதம் ஆச்சரியம் இருக்காது, ஆணவங்கள் இருக்காது. குறிப்பாக பொறாமை போட்டியெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதை மனதார யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. நாளைக்கு நமக்கும் இந்த முடிவு தான் அப்படின்னு சொன்னால் கூட அது என்னைக்கோ வரக்கூடியது, அதை பற்றி நான் இன்னைக்கு ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது பரவலாக எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அது என்னைக்கோ நடக்க போகுதுங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால் இருக்கின்ற இந்த நொடி, இருக்கின்ற இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் எப்பவுமே எல்லோருமே குறிப்பிடுவது. ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கோ இல்லையோ, நமக்கு அது சிறப்பான முறையிலே இந்த வாழ்க்கையானது அமைய வேண்டும், இந்த நாளானது அமைய வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த இறைவன் இருப்பை யாருமே உணர்ந்து கொள்வதில்லை. உயிராக இருக்கக்கூடிய இறைவனின் இருப்பை யாருமே உணர்ந்து கொள்ளக்கூடியதில்லை. சில தருணங்களில் நமக்கே அது வெளிப்பாடாக தெரியும். இறைவன் என்னதான் நம்ம குணங்களில் தாழ்ந்து போயிட்டா கூட, இறைவன் இருப்பை நினையாது அதை உணராது தாழ்ந்த குணங்களால் ஆழ்த்தப்பட்டு இருந்தாலும், இந்த இருள் நிறைய சூழ்ந்திருக்க பக்கம் எங்கேயாவது சின்ன ஒளி இருந்ததுன்னா அப்படியே அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த இடம் முழுவதும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவுதான் இறைவனை விட்டு விலகி சென்றாலும் சில அறிகுறிகள் தென்படத்தான் செய்யும். உனக்குள்ளும் ஈரம் இருக்கிறது, உனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தன்மையானது வெளிப்படும். அதை எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நமக்குமே தெரியவில்லை. இப்போ ஆலயங்களுக்கு போனால் சில அறிகுறிகள் தெரிகிறதுங்கிறது வேற, நமக்குள்ளே சில அறிகுறிகள் தெரியும். நமக்குள்ளே சில அறிகுறிகள் தெரியும். ஏன்னா இந்த பூத உடலை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே அவரை உணர்ந்து அவருடன் இரண்டர கலந்து பிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும், அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமது சித்தாந்தம் தெளிவாக குறிப்பிடுவதும் அதைத்தான். அந்த அறிகுறிகளை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்னா, தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு 3 மணி 3:30 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தூக்கமே வராது. நம்ம நினைக்கிறது உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, நிறைய பிரச்சனைகள், அதனால தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நாம நினைத்து கொள்கின்றோம். உண்மையில் அது உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற அற்புத வரம். அது எத்தனை மணிக்கு? காலையில் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துடும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமெல்லாம். ஏன் அப்படின்னா, இத்தனை வருட காலம் நீ இறைவன் இருப்பை பற்றி உணரவே இல்லை. இது உனக்கு சரியான நேரம். ஏன்னா மற்ற நேரங்கள்லாம் ஒரே ஒளி, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கும். இந்த நேரத்திலே அமைதியாக உன்னை நீ ஆராய்ந்து பார், உன்னை நீ ஆராய்ந்து பார், உனக்குள்ளே இருக்கின்ற என்னை நீ உணர்ந்து கொள்வாய் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விழிப்பானது வரும். சில பேர் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கிறாங்க, தியானம் செய்கிறாங்க, தவம் செய்கிறதாங்க, இன்னும் சொல்ல போனால் நிறைய சிந்தனைகளை படிக்கிறார்கள், சில பேர் சிந்தனைகளை உருவாக்குகிறார்கள். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வகையிலே அதை மாற்றிக்கொள்கிறார்கள். சில பேர் என்னதான் விழிப்பு வந்தாலும் மீண்டும் அந்த படுக்கையை விட்டு எழும்பாமலே தனது வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம் அப்படின்னா, கோபமே வராது. இந்த அறிகுறியில் ஒன்று, கோபமே வராது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப எளிமையாக கையாளணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமானது வந்துவிடும். ரொம்ப கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும். அப்படியே கோபத்தில் அடிச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த சூழ்நிலைகள் அங்கே உண்டாகும். இருந்தாலும் அந்த ஒரு பொறுமை, அந்த நிதானம் அப்படிங்கிற குணம் ஒருவரிடம் குடிக்கொள்கிறது, அது மேலோங்குகிறது அப்படின்னா அது இறைவனின் இருப்பை ஆழமாக நமக்கு எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதை மன்னிப்பது இறைவனின் இயல்பு. நம்ம என்ன தவறு செய்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு.
இப்போ தெரிந்தே தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது வேற. அதுக்கு கர்மா படி அனுபவித்துதான் ஆகணும். தெரியாமல் சில தவறுகளை எல்லாம் செய்வோம் இல்லையா, அதற்கெல்லாம் பிராயச்சித்தம் உண்டு. தெரியாமல் செய்கின்ற தவறை இறைவன் மன்னித்தருள்வார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கருணாமூர்த்தியை நாம் வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது அந்த பொறுமையை நமக்கு கொடுக்கின்றார். இன்னொன்று, மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதன் மீது ஒரு அன்பு வயப்பட்ட ஒரு தன்மையானது நமக்கு இருக்கும். எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, சக மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் என்றாலும் அதை பார்த்து நம் மனது வருந்தும். பிறர் அழுது விடக்கூடாது. அப்படி அழுது விட்டால் நம் மனம் சஞ்சலப்படுதுன்னா வேற மாதிரி நான் சொல்ல, அந்த உயிருக்காக இந்த உயிரானது தத்தளிக்கும். அந்த உயிருக்கு ஒரு நல்ல நிலை வர வேண்டுமே, இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையிலிருந்து அது வெளியே வர வேண்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமது மனதுக்குள்ளே தோன்றி அது நம்மை பாடாகப்படுத்தும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களில் ஒரு முகப்பொழிவு ஏற்படும். இந்த ஒப்பனை செய்கிறதெல்லாம் கிடையாது. இயற்கையாகவே இந்த தியானம் செய்கிறார்கள், அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்கிறார்கள், தன்னிலையை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படிங்கும் போதெல்லாம் அவர்கள் முகமும் சரி உடலும் சரி ஒரு தேஜஸோடு இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த ஒளி வடிவாக அப்படியே பிரகாசமாக இருக்கும் அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை நமக்குள்ளே வருவதை நம்மால் உணர முடியும். காரணம், நம்மை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற காரணத்தினால் மட்டுமே. யாருனே தெரியாது, சக வழிபோக்கிகளாக இருப்பார்கள். அப்படி போறவங்க தன்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும் போல அவங்களுக்கு தோணும். உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்குவதை அவர்கள் உணர்வார்கள். நீங்க அதுக்கு பிராயச்சித்தம் சொல்லி இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஆறுதலா எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனா உங்ககிட்ட பேசும்போதே அவர்களுக்கு அந்த உணர்வானது ஏற்பட்டுவிடும். நாம் ஒரு உயர்ந்த ஆத்மாவிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், நம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குகிறன அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு உங்களிடம் பேசுவார்கள். பேசும்போது அவங்க அந்த அமைதியை உணர்வார்கள். அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உயரிய குணம், அந்த ஆத்மா அப்படிங்கிறது, இறைவன் ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஆத்மானது ரொம்ப சக்தி வாய்ந்தது, தன்னை வெளிப்படுத்த முற்படுகிறது அப்படிங்கிறத நாம் தான் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எப்பொழுதுமே திரைமறைவாகத்தான் உள்ளத்திலேயே ஒளிந்திருக்கின்றார். ஆனால் வெளிப்படுத்திக் கொள்வார், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த புற உலகத்தில் நிகழ்கின்ற மாற்றத்தின் காரணமாகவெல்லாம் நமக்கு புரிய வைப்பார். ஆனால் அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. இதனால தான் நடக்குதா அப்படின்னே புரியாது. குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவதாக இருக்கட்டும், சக ஜீவராசிகள் நம்மை தேடி வரும். அந்த உயரிய குணம் இருந்தால், இறைவன் நம்முள் இருக்கிறார் என்றால், அனைவரையும் அன்புமயமாக பார்க்கிறோம் என்றால், சக ஜீவராசிகள் சக உயிரினங்கள் நம்மிடையே அன்பு காட்ட ஆரம்பிக்கும். அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம், நமக்குள் இருக்கின்ற அந்த உயரிய ஆற்றலானது வெளிப்படுகிறது, இறை ஆற்றலானது வெளிப்படுகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமானது நமக்குள் உண்டாகும். அப்படி உண்டாகின்ற எண்ணமானது உங்களுக்கு கை கொடுக்கின்ற வகையிலே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.